ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு முட்டை பொரியல் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்குண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் சட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி சட்டியில் செய்ய போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போடுறேன். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்திலே நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். காஷ்மீர் மிளகாய் தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாம். நான் 1.5 தக்காளி போடுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதில் முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் இப்போ முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அது முட்டை எல்லாம் நல்லா வெந்து வருது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், முட்டையில் நல்லா வெந்துருச்சு, அடி பிடிக்கல. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொத்தமல்லி போடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சின்ன பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடாக சாதம் வடித்து இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் சாதம் பண்ண போகிறோம். வாங்க, இதுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். உளுத்தம்பருப்பு, கடுகு போடுறேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சமாக பெருங்காயம் போடுறேன். இந்த தாளிப்பை நம்ம தயிர் சாதத்தில் போட்டுக்கலாம். தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கு. முட்டை பொரியலும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை 2 வச்சு சாப்பிட்லாம். வாங்க. வாங்க சாப்பிட்லாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.